100 நோய் தீர்க்கும் யோகா அந்த பயிற்சி தான் இப்போ எங்ககிட்ட அதிக பேர் உலகத்தில் நிறைய நாட்டிலேருந்து ஆன்லைனில் எடுத்துக்கிறாங்க. அது என்னன்னு சொல்கிறேன். 100 நோய் தீர்க்கும் யோகான்னா சும்மா கிடையாது, அது ஃபிசியோதெரப்பி தான். யோகான்னு ஏன்னா அது உங்களுக்கு ப்ரிவென்ஷனுக்கும் நிறைய விஷயங்களுக்கும் வாழ்க்கை முறையினால் வர நோய்களுக்கும் ஏன் வெயிட்டுக்கு கூட உபயோகமாக இருக்குது. அதனால தான் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிற அந்த பேரை கொஞ்சம் டிசீஸ் இருந்தால் தான் போகணும்னு நினச்சிக்குவீங்களா, அதனால தான் 100 நோய் தீர்க்கும் யோகா. அது 100 நோய்களை ஈஸியாக அது சரி பண்ணிடும். அந்த நோயோட லிஸ்ட்டு நீளமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக இப்போ சொல்கிறேன். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்கும், வெயிட்டை நார்மல் பண்ண. தைராய்டுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு. இப்போ சுகர் கூட இன்சுலின்கிற ஹார்மோன்னால தான் வருது. ஸோ சுகரை சரி பண்ண, அண்டு பிபி சரி பண்ண, அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ், அதாவது மைக்ரைன், தலைவலி, தலை சுத்தல், வாமிட் வர மாதிரி இருக்குது, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, இம்பேலன்ஸு, இங்கே ஸ்டெனோக்குள்ள மாஸ்டர் ட்ரெப்பீசியஸில் வலி, இந்த ஸ்டெனோக்குள்ள மாஸ்டர் ட்ரெப்பீசியஸ் கழுத்தில் வலி, ஸ்கேப்லாவில் வலி, செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலி, நடுவில் ஸ்டேனம், கீழே இருக்க ரிப்ஸு, சைட் ரிப்ஸில் வலி, கையில் கரண்ட் ஓடுற மாதிரி, கை விரல் மரமரப்பு, அண்டர் ஆர்ம்ஸில் வலி. அதை தவிர பிராங்கில் ஆஸ்துமா, க்ரானிக் பிராங்கைஸ்ட், பிராங்கிக்டேசிஸ், டஸ்ட் அலர்ஜி, சைனஸ், அப்புறம் மூஞ்சில் கருவளையம் அண்ட் பிம்பிள்ஸ் இருக்கிறது, ஃபேஸ் க்ளோவாக வர்றதுக்கு, ஸ்கின்னு நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு, தொப்பை குறைக்கிறதுக்கு, விசரல் ஃபேட்டு, உள்ளே இருக்கிற இது லிப்பிட் ப்ரொஃபைல், அதாவது விஎல்டிஎல் வெரி லோ டென்சிட்டி லிப்பிடு, அப்புறம் எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்பிட் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் ட்ரைக்ளிசரைட்ஸ் அதெல்லாம் குறையிறதுக்கும், அதுக்கப்புறம் வயிறில் இருக்க விசரல் ஃபேட் குறையிறதுக்கும், ஹார்ட் டிசீஸ்க்கு, அப்புறம் பிபி அதிகமாக இருக்கிறதுக்கு, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை கூல் டவுன் பண்ணுறதுக்கு. இதை தவிர யூரின் இன்கான்டினஸ், பிளாடர் பவல் இன்கான்டினஸ், யூரின் அப்படி இருமுனா போயிடுறது, தும்முனா போயிடுறது. அதை தவிர அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடியே போயிடுது, போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ட்ரிபிளாக வருது, அடிக்கடி யூரின் வர்றது, இல்லை யூரின் சரியாக வரதில்லை, வலிக்கிறது, மோஷன் அடிக்கடி போயிடுது, இல்லை மோஷன் சரியாக வரதில்லை, கான்ஸ்டிபேஷன், அப்புறம் வேரிகோஸ் வெயின், காலில் பச்சை நரம்பு தடிமனாக இருக்கிறது, கால் வலி, முழங்கால் முட்டி தேய்மானம், முழங்காலில் வலி, பாப்லிட்டில் ஃபோசால வலி, கெண்டைக்காலில் வலி, பாதத்தில் வலி, கால் விரல் மரமரப்பு, இடுப்பு வலி, இல்லை குனிஞ்சு எந்திரிச்சா நிமிர முடியாமல் இருக்கிறது, குதிங்காலில் காலையில் எழுந்திரிச்சா ஊன முடியல, ரொம்ப நேரம் உட்காந்து எழுந்திரிச்சா ஊன முடியல, அந்த மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. அது எப்படி ஆகுதுன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசிலுக்கும் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துறேன், இன்க்ளூடிங் மூச்சு பயிற்சி, இன்க்ளூடிங் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்னிங், கீகல் எக்ஸசைஸு. அப்புறம் இப்போ கேஸ்ட்ராக்டீமியஸ் சோலியஸ்னு காஃப் மசில் இருக்குது. சோலியஸ்க்கு நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன்னா பிளான்டர் ஃப்ளெக்ஷன், ரிலாக்ஸ் டார்சி ஃப்ளெக்ஷன் சொல்லி கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரைக்ளிசரைட்ஸ், லோ டென்சிட்டி லிப்பிட் ப்ரொஃபைல் எல்லாம் குறையுதில்ல. இந்த மாதிரி எல்லா எக்ஸசைஸும் வந்துடுது. அதை இப்போ சொல்ல முடியாது, இருந்தாலும் வேக வேகமாக சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இங்கிருந்து எக்ஸசைஸ் ஆரம்பிக்கும். ஃப்ரான்டாலிஸ்லேருந்து இப்படி நெத்தியை மேலே சொல்லிங்க, 10 வரைக்கும் வச்சுருங்க, கீழே போடுங்க, 10 வரைக்கும். இதில் ஆரம்பிக்கிறது 7 தடவை பண்ணுங்கள். இந்த கொருகேட்டர் சூப்பர்சிலி இப்படி சுருக்குங்க, 10 வரைக்கும் வைங்க, கீழே போடுங்க. ஐ எக்ஸசைஸ் கண்ணோட நலனை பாதுகாக்கும். கண்ணுக்கான எக்ஸசைஸ் பவரை நார்மல் பண்ணும், கண்ணில் இருக்க ஸ்ட்ரெயினை குறைக்கும், செல்ஃபோன்னால் வர ஸ்ட்ரெயினை குறைக்கும். அது தவிர லேப்டாப் இது மாதிரி வர ஸ்ட்ரெயினை குறைச்சி கண்ணில் உண்டான நிறைய நோய்களை ப்ரிவென்ட் பண்ணவும், வராமல் தடுக்கவும், வந்ததுக்கப்புறம் நல்லாவும் யூஸ் ஆகும். கண்ணை மேலே பார்க்குறது 10 கவுண்ட்ஸ், கீழே பார்க்குறது 10 கவுண்ட்ஸ், அந்த மாதிரி 7 தடவை. ரைட்டு லெஃப்ட்டு ரொட்டேஷன் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கண்ணை மூடி திறக்கிறது, இருக்குமா மூடி திறக்கிறது 7 தடவை. எல்லாம் 7 தடவைன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இதுக்கான எக்ஸசைஸு, சுவிங்கம் மெல்றது, இந்த வாய்க்கான எக்ஸசைஸு, உதட்டு பிதுக்கிறது, சர்வைக்கலுக்கான எக்ஸசைஸ் இப்படி வச்சு இப்படி பண்ணுறது 10 கவுண்ட்ஸ் 10 கவுண்ட்ஸ், இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், ஷோல்டர் பிரேசிங், இதெல்லாம் அப்புறம் மூச்சு பயிற்சி, உள்ள டயஃப்ரமேட்டிக் வயிறு வரைக்கும் 7 கவுண்ட் இழுக்கிறது, 7 கவுண்ட் ஹோல்டு பண்ணுறது, 9 கவுண்ட் வெளியில் விடுறது, அப்பர் கோஸ்டல், லோவர் கோஸ்டல், டயஃப்ரமேட்டிக், அப்புறம் அப்டாமினல் எக்ஸசைஸ், சர்வைக்கல் எக்ஸசைஸ், லம்பார் எக்ஸசைஸ், மல்லாந்து படுத்துட்டு பிரிட்ஜிங், இடுப்பை மேலே தூக்குறது, அப்புறம் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ், காலை நேராக நீட்டுறது, கீழே போடுறது, அடியில் துண்டு வச்சு 10 வரைக்கும் அமுத்துறது விடுறது, அப்புறம்
காஃப் எக்ஸசைஸ், பாதத்துக்கு பாதம் கீழே ரிலாக்ஸ் மேலே, பாதம் உள்ளே ரிலாக்ஸ் வெளியில், பாதம் ரொட்டேஷன் கிளாக்வைஸ், ரொட்டேஷன் ஆன்டி கிளாக்வைஸ், பிளான்டர் ஃப்ளெக்ஷன், ரிலாக்ஸ் டார்சி ஃப்ளெக்ஷன், இன்வர்ஷன் ரிலாக்ஸ் எவர்ஷன், ரொட்டேஷன் கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ். இந்த மாதிரி எல்லாம் வர்றதுனால தான் அத்தனை நோய் சரியாகுது. உண்மையை தான் சொல்கிறேன், இது எவிடன்ஸ் பேஸ்டு. இவ்வளவுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி பிளான்டு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ சர்க்குலேஷன் கரெக்டாக அதிகமாகி அதெல்லாம் பசியாகி குளுக்கோஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு அதனால் எரிக்குது, அது லைக் கலோரிஸ் செலவாகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா இன்சுலின் இல்லாமல் கூட அது குளுக்கோஸை எடுத்துக்கும் செல்ஸு. அதனால் நம்ம டயபெட்டிஸ்லேருந்து ரிவர்சல் ஆக யூஸ் ஆகுது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது, ஹார்மோனை ரெகுலேட் பண்ணும். ஏன்னா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கிறதுனால மியூசிக் போட்டு ஜாலியாக செய்யலாம். அதனால கார்டிசோல் ரிலீஸ் ஆகிறது இல்லை, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இது என்டார்ஃபின், செரட்டோனின் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுது, ஹாப்பி ஹார்மோன்ஸ் வர வைக்குது. இன்சுலின் ஹார்மோனை ப்ராப்பராக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கொடுக்குது. இந்த வீடியோவை நான் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஏன் பேசினேன்னா, இது 100 நோய் தீர்க்கிற ப்ரோக்ராம். இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுல இதை விட மெதுவாக பேசினா ரொம்ப நீளமாக போயிடுது, நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் இந்த நோய் ப்ரோக்ராமில் சேர்ந்து நீங்கள் டோட்டலாக க்யூர் ஆகி ரொம்ப எல்லா நோய்கள்லேருந்து விடுபட்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும். உலகத்தில் எங்கிருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் நல்லாகணும்னு நினச்சா எனக்கு கால் பண்ணலாம், கன்சல்ட் பண்ணலாம். நானும் என் டீம் 30 பேர்த்துக்கு மேலே ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. 25 ஃபீமேல் 5 மேல். 24 ஹவர்ஸும் ஆன்லைனில் கிளாஸ் சொல்லித்தரோம். ஸோ அந்த கிளாஸ் நீங்கள் எடுத்து 1-to-1 கிளாஸ் எடுத்து நீங்கள் நல்லாகணும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. எதுனாலும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். அது கடவுள் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். சாமி கும்பிடுங்க. நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அதை நீங்கள் அதை பரிபூர்ணமாக கடவுள் மேலே சரண்டர் ஆகுங்க. நம்பிக்கையாக இருங்க, அன்பாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருங்க, மகிழ்ச்சியாக வாழ்க்கையை ஓட்டுங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.